நம்ம சித் ஸ்ரீராம் அவரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த மெலோடி நிறைய பேர் பாடியிருக்காங்க. பழைய ஆக்டர் மைக் மோகன் அவரோட குமாருக்கு வாய்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. அவர் கூட நல்லா பாடியிருக்கிறாரு. ரீசெண்டாக கூட நான் அந்த சில சாங்ஸ் கேட்டேன் அவரோடது. கொஞ்சம் பரவாயில்ல. ஷீ இஸ் டூயிங் அ வெரி குட். அவங்க வந்து நல்ல அந்த தனி ரோல்ஸ் எல்லாம் கொடுத்தா கேரக்டர் ரோல்ஸ்லாம் நல்லா. நகைச்சுவைனா நான் அதிகமாக வடிவேலு அண்ணனோட காமெடி தான் நிறைய பார்ப்பேன். அவரை வச்சு தான் மீம்ஸே எங்களுக்கே போடுறாங்க. இப்போனா அடுத்த தடவை மிகப்பெரிய கட்சியோட பலமாக வரப்போறாரு விஜய். நம்மலாம் எதிர்பார்த்துருக்கலாம். இனியெல்லாம் ரீ-ரிலீஸ் படத்தை தான் பார்த்துக்க முடியும். அவரோட புது படங்கிறது இனி இருக்காது. அப்போ தைரியமாக அரசியலுக்கு வர்றாரு. கட்சியை வந்து பெருசாக முன்னெடுத்து கொண்டு வர்றாரு. 2026ல களத்தில் காண்போம்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பயே எப்பவுமே வந்து அரசியல் ஒரு சீரியஸான விஷயங்கள் அப்படின்னு தான் மைண்டில் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். அதை தாண்டி நகைச்சுவை காமெடி அப்படின்னு ஏதாவது பார்ப்பீங்களா? எந்த காமெடி ஆக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நகைச்சுவைனா நான் அதிகமாக வடிவேலு அண்ணனோட காமெடி தான் நிறையா பார்ப்பேன். அவரை வச்சு தான் மீம்ஸே எங்களுக்கே போடுறாங்க. உங்களுக்கு வர மீம்ஸ்லாம் பார்ப்பீங்களா? என்ன ரியாக்ட்? இல்லை, என்னைக்கோ 1-2 பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் பார்க்கல. ஆனால் நிறைய போடுறதா நான் கேள்விப்பட்டேன். 1-2 மீம்ஸ் போடுறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அந்த மீம்ஸ் எல்லாம். என்ஜாய் பண்ணிட்டு. ஆமாம், நான் ரசித்து பார்த்துக்கிட்டு என்ன வேணால் போடுங்க இது மீம்ஸு. அது ரசிக்க கேவலமாக இருக்கக்கூடாது. தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தைகளோ விமர்சனங்களோ இருக்கக்கூடாது. அவ்வளோதானே தவிர மற்ற மாதிரி இந்த மீம்ஸ் போடுறதை பற்றிலாம் நான் என்றைக்குமே கவலைலாம் பட்டது கிடையாது. அது காங்கிரஸ் இருந்தப்பவும் போட தான் செய்வாங்க, பிஜேபியில் வந்தாலும் போட தான் செய்வாங்க. எங்கே இருந்தாலும் மீம்ஸ் போடுறது மக்களுக்கு நிறைய பேருக்கு விருப்பமான ஒன்றா இருக்குது. அது கொஞ்சம் ஆரோக்கியமாக மீம்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தவும் கூட தவிர்க்கணும். யாராக இருந்தாலும் தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை மட்டும் அவங்க கடைப்பிடிக்கட்டும். சிரிக்கிற மாதிரி என்ன மீம்ஸ் போட்டாலும் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. உங்களுக்கு வந்து அந்த டான்ஸ் பாட்டு இது மாதிரியான ஆர்வங்கள் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ எப்படி மேம் இருக்குது பாட்டு கேட்குறதோ இல்லை பாட்டு பாடுறது? அது ஏதாவது பண்ணுவீங்களா? ஏதாவது பாடுறதெல்லாம்? நான் வந்து பாட்டு, வீணை, பரதம் 3 கற்றுக்கிட்டேன். ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு கற்றுக்கிட்டேன் பரதம் ஃபுல்லாகவே. பட் நம்ம அரங்கேற்ற சலங்க பூஜை கூட பண்ணல, அரங்கேற்றம் கூட பண்ணலை. அம்மா வந்து எதுக்குமே விடலை. அதெல்லாம் வேண்டாம். நம்ம அப்போ அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்க மனசு வரல. நான் லா ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டேன். ஒரு ஆர்ட் ஃபார்மாக அது பார்த்துருந்தாங்கன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப இன்செக்யூர்ட் ஃபீலிங்கு அப்பா இல்லாததுனால. அதனால் நாம் எதையும் கற்றுக்கலாம், ஆனால் அதை வந்து ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தாலே நான் வந்து அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸை வந்து நான் வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம அது வந்து ஸ்டேஜ் ஏறாமல் விட்டுட்டேன் அதெல்லாம். ஆனால் எனக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் இருந்தது. எனக்கு பரதம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் வந்து இது அந்த இது போட்டுட்டு ஐ யூஸ் டு சில நேரம் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சில நேரம் இப்பவும் பண்ணுவீங்க? ஹெல்த் கான்ஷியஸ்க்காக பண்ணுவேன். அந்த பரதம்ல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேம், அதே தான் எங்களுக்கு கொஞ்சம் இல்லை அது வந்து அது அந்த அட்டமி இந்த இது தலை ஷேக் பண்ணுறது வந்து அட்டமிம்பாங்க. தட் இஸ் வெரி குட் ஃபார் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஜிங் ப்ராசஸில் இந்த அட்டமி போட பழகினேன்னா பின்னாடி இருக்கிற அந்த அந்த ஸ்பைனில் இருக்கக்கூடிய அந்த வெட்டி பிரேக்லாம் ரிலீஃப் தான். ஸோ ஒரு மூமெண்ட்டுக்கும் ஒரு பெரிய ஆன்சர் ரிலீஃப் இருக்குது. ஸோ அது பரதத்துலேயும் இருக்குது. கலையை தாண்டி ஒரு ரிலீஃபான விஷயங்களுமே அது. ஆமாம், அது ஒரு ரிலீஃபும் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ வந்து மியூசிக்லாம் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. சும்மா டான்ஸிங் இது ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுட்டே இருக்காங்க. அதை மாதிரி நீங்கள் பரதத்தை வந்து தெரிஞ்ச ஸ்டெப்ஸை வந்து அதை போட்டுட்டு ஒரு ஃபுல் இது முடித்தோம்னா அப்படியே பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். அன்றைக்குள்ளே அந்த கலோரிஸ் நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ண வேண்டியதை கரெக்டாக லூஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். இதுவும் வந்து நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ நான் கற்றுக்கிட்டது இப்பயும் எனக்கு வேஸ்டெல்லாம் இல்லை. எனக்கு அது இப்பயும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வீணை தான் என்னால் தொடக்கூட முடியல. அப்படியே ஸ்ட்ரிங்கெல்லாம் இதாகி அப்படியே இருக்குது. நேரமே அது இல்லை. ஆமாம். லாங் டிரைவ் போகும்போது ஏதாவது பாட்டு கேட்டுட்டு போகணும் அப்படின்னு தோணிருக்கு. அப்படி கேட்டால் என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க? என்ன பாட்டு யூஸ்வலாக கேட்டுட்டு போவீங்க? எல்லாம் அந்த சில சிங்கர்ஸோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நம்ம சித் ஸ்ரீராம் அவரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த மெலோடி பழைய நம்ம மோகன் ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவரோட சாங்ஸ் நல்லாயிருக்கும். அப்போ அவருக்கு பாடினது சுரேந்திரா இவரான்னு தெரியல, பேர் ரெண்டு யேசுதாஸ் நிறைய பேர் பாடியிருக்காங்க. பழைய ஆக்டர் மைக் மோகன் அவரோட நடிப்பில் பின்னணி பாடல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எல்லாமே ஹிட்டு. அந்த சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அது மூடு பனி அந்த மாதிரிலாம் ஷோபா நடித்த படங்கள் அதில் உள்ள சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இன்றைக்கும் வந்து அது வந்து எவர்கிரீன் சாங்ஸ் அதெல்லாம், அந்த சாங் மெலடி அதெல்லாம். அது மாதிரி யேசுதாஸ் சாங்ஸு அதுவும் வந்து ரொம்ப பெரிய அந்த முள்ளும் மலரும் அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல பாட்டு. அந்த இதெல்லாம் செந்தாழம் பூவில் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சாங்ஸ், இன்றைக்கும் எவர்கிரீன் அதெல்லாம். அது மாதிரி இளையராஜா அவரோட சாங்ஸு ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாம் இருக்குது, அவரோட மெலடிஸ் இருக்குது. எம்எஸ் சுவாமிநாதனோட பாட்டு இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ரசித்து கேட்குற சாங்ஸ் இது எல்லாமே பழசு அண்டு இப்போ புதுசு. இப்போ உள்ள சாங்ஸ்லேயும் சித் ஸ்ரீராம் மாதிரி இன்னும் நிறைய, பிரதீப் குமாருக்கு வாய்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குது, அவர் கூட நல்லா பாடியிருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக கூட நான் அந்த சில சாங்ஸ் கேட்டேன் அவரோடது. அது மாதிரி நிறைய சிங்கர்ஸோட அந்த வாய்ஸ், நியூ சிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அவங்க இதில் இந்த வேகமாக பாடுற சாங்ஸ் இல்லாமல் அவங்க மெலடி பாடும்போது தான் அவங்களோட ரியல் வாய்ஸ் வெளியில் வருது. ஸோ அந்த மெலடியில் பாடின சிங்கர்ஸ் எல்லாரையுமே எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு தெரிஞ்சு பிடிக்கும். அவங்கள பை நேம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க என்ன மாதிரி. ஸோ மெலடி தான் வந்து 90% ஆஃப் த பீப்புள் விரும்புகிறாங்க. ஒரு 10% வந்து அந்த அந்த ஒரு பார்ட்டி மூடுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டி மூடில் இருக்கிறவங்க வந்து இந்த 10% அதை விரும்புவாங்க. பட் 90% வந்து இப்போ எங்கள் ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும், ஈவன் யங்ஸ்டர்ஸில் சிலராக இருக்கட்டும், தே லவ் த மெலடி சாங்ஸ். அதனால் சிங்கர்ஸ் மெலடியில் வந்து ரெக்கக்னைஸ்டு தான் அந்த நியூ சிங்கர்ஸ், தேர் ஆல் வெரி ரெக்கக்னைஸ்டு. நிறைய பேர் இப்போ இதில் தானே செலக்ட் ஆகுறாங்க, என்ன டிவி மூலமாக தானே வர்றாங்க, சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. உண்மையாகவே ரொம்ப தகுதி வாய்ந்தவங்க. அவங்க தேர்ந்தெடுக்கப்படுற முறையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க வந்து தகுதி உள்ளவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுல இது இப்போ ஒரு தைரியமாக சிங்கர்ஸ் வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவோங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி பயணம் பண்ணலாம். அதுக்குள்ள தளம் இருக்குது, திறமைக்கு தடம் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஹீரோஸில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இப்போது ரீசெண்ட் விஜய் எனக்கு பிடிக்கும். விஜய் மூவிஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவேன். அது அஜித் மூவிஸ் பார்த்துருவேன். அது மாதிரி ரீசண்டாக கொஞ்சம் நல்ல கதையோட மூவிஸில் ஜிவி பிரகாஷ் நடிக்கிறார். இப்போ அவர் வந்து கதை நல்லா, அவரோட கதை திரைக்கதை வந்து நல்லாயிருக்கு அந்த மூவிஸில், அவரோட படங்களில். அப்புறம் வந்து ஹீரோன்னு எடுத்துக்கிட்டால் வேறு யாரும் எனக்கு இப்போ உள்ள ஹீரோஸ் பெருசாக தெரியல. விஜய் வேறு படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு மேம். நீ இனிமேல் நடிக்க மாட்டாரா? அதான் அரசியலுக்கு வந்துட்டா லாஸ்ட் படத்தோட முடிச்சுட்டு அப்புறம் அரசியல் என்ட்ரி ஆச்சு. அப்படியா? எந்த படம் அது லாஸ்ட்டு? அது இன்னும் சொல்லலை, அனௌன்ஸ் பண்ணலாமா? பண்ணல. அப்போ இன்னும் இருக்குது. ஒன்று தான், இன்னும் ஒன்று தானம்மா? அவ்வளோதானம்மா? அப்போனா அடுத்த தடவை மிகப்பெரிய கட்சியோட பலமாக வரப்போகிறாரு விஜய். நம்மலாம் எதிர்பார்த்து இனியெல்லாம் ரீரிலீஸ் படத்தை தான் பார்த்துக்க முடியும், அவரோட புது படங்கிறது இனி இருக்காது. அப்போ தைரியமாக அரசியலுக்கு வர்றாரு, கட்சியை வந்து பெருசாக முன்னெடுத்து கொண்டு வர்றாரு. 2026ல் களத்தில் காண்போம் சொல்லியிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள் இப்பயே அவருக்கு, மனமார்ந்த வாழ்த்துக்கள். தைரியமாக அரசியலுக்கு எல்லாரும் வரணும், இந்த துறை அந்த துறைன்னு இல்லை, தைரியமாக அரசியலுக்கு எல்லாரும் வந்து மக்கள் பணியாற்றுற இடத்துல தங்களை வந்து இந்த மாதிரி நபர்கள் வரும்பொழுது நிச்சயமாக மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அதே மாதிரி ஒரு அறிவு சார்ந்த பாதையில் அவங்க பயணிக்கும் பொழுது நிச்சயமாக வந்து வெற்றியும் இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் வாழ்த்து தான், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அரசியல் தளம் சுவாரஸ்யமாக இருக்கும், அவர் சிறப்பாக பயணிக்கணும்னு நானும் என்னுடைய வாழ்த்தை பகிர்ந்துக்கிறேன். ஃபீமேல் ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்குமே யார் ரொம்ப அந்த ஆளுமையோட லீடர்ஷிப்போட நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும்? ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னால் நயன்தாரா கொஞ்சம் பரவாயில்ல, ஷீ இஸ் டூயிங் அ வெரி குட். அவங்க வந்து நல்ல அந்த தனி ரோல்ஸ் எல்லாம் கொடுத்தா, கேரக்டர் ரோல்ஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த ஆளுமை இருக்கிற ஒரு நபர் மாதிரி அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆளுமையுள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், யார் பண்ணாலும் பிடிக்கும்.
நிறைய பேர் அந்த மாதிரி நல்ல ரோல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்களே. ஈவன் நான் காங்கிரஸ் இருந்தப்போ நக்மாவும் குஷ்புவும் எங்களோட பயணித்தாங்க. அவங்க 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய மூவிஸ் அவங்களது பார்த்துருக்கேன். 2 பேருதையுமே ரொம்ப நல்லா 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஈவன் இவங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ சில மூவிஸில் அவங்க திரு சரத்குமாரோட மகள் நடிச்சிருக்காங்க. அவங்க பேர் தெரியல, வரலட்சுமி. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. சில போல்டான கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒருத்தரோட படம்னாலே உட்காந்து அந்த படத்தை எப்படியும் பார்த்துருவேன். ஐதர் இந்த தேட்டரில் பார்ப்பேன், இல்லைன்னா ஓடிடிலையாவது எப்படியாவது பார்ப்பேன். என்ன தான் சொல்ல வராங்க, வாட் இஸ் த மெசேஜ், பார்த்துருவோம் அப்படின்ட்டு. அவங்க ஆளுமையுள்ள அந்த கேரக்டர், ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு ஆளுமையுள்ள ஒரு நபர்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அரசியலில், என்னுடைய வக்கீல் தொழிலில், எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குதுனால அந்த மாதிரி நடிப்பில் இருக்கிறவங்கள பார்க்கும் பொழுதும் எனக்கு அந்த அவங்க மேலே வந்து அதே ஒரு புரிதல் இருக்கும். சரி, அந்த கேரக்டரை பரவாயில்ல, அந்த ஆளுமையோட நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காவது அந்த படத்தை பார்ப்பேன். சினிமாவில் ஆளுமையான பெண்களை பற்றி பேசும்போது அரசியலும் ஆளுமையான பெண்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. குறிப்பாக சொல்லும் அப்படின்னா சட்டசபையில் ஜெயலலிதா அம்மா அவங்களோட எல்லாம் அந்த பேசின கான்வர்சேஷன் ஏதாவது ஞாபகம் இருக்கா மேம்? நிச்சயமாக. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து உண்மைக்கும் வந்து அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒருத்தர் தமிழகத்தில் வரணும் அப்படிங்கிறது நான் நிச்சயமாக நினைக்கிறேன். ஆனால் அப்படி ஒருத்தர் வர முடியுமான்னு இன்றைக்கும் ஒரு ஐயம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு உயர்ந்த ஒரு ஆளுமையோடு ஒரு ஏதோ கட்டுக்கோப்பாக கட்சியை வச்சு அவங்க செயல்பட்டதில் அவங்கள மாதிரி ஒருத்தருக்கு நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க சட்டசபையை பொறுத்த வரைக்கும் எனக்கு பல முறை என்னை ஃப்ரண்ட் லைனில் உட்கார வச்சு அழகு பார்த்தவங்க, ஒரு ஃப்ரண்ட் லைன் லீடராக ரெக்கக்னைஸ் பண்ணவங்க. அது போக நான் பேச வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் அவங்கள அனுமதிக்கணும்னு சொல்லி அவங்களே ஸ்பீக்கர்கிட்ட சொல்லுவாங்க. அதே நேரம் அவங்க வந்து நான் கேட்ட பல்வேறு விஷயங்களை அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. ஈவன் அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 2011லேருந்து 12 வரை நான் தொடர்ந்து பேசியிருக்கேன் அதை பற்றி. அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி அனைத்து அரசு பள்ளிகள்லேயும் ஆங்கில வழி கல்வி இப்போ புகுத்தப்பட்டிருக்கு. படிப்படியாக அவங்க டைம்லேயே கொண்டு வந்தாச்சு. 2016க்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும். எல்லா ஆண்டும் அந்த கேள்வியை கேட்பேன் நான். வேறு எந்த எம்எல்ஏவும் இதை பேசக்கூட இல்லை, நான் ஒரு ஆள் தான் பேசினேன். அவங்க நிறைவேற்றினாங்க. ஸோ நம்ம பேசி அது நிறைவேறுதுங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அப்படி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி மதுக்கடைகளை குறைக்கணுன்ட்டு பெரிய அளவில் ப்ரைவேட் மெம்பர் பில்லு, தனிநபர் மசோதாவே கொண்டு வந்தேன் நான். அப்போது அதில் வந்து அவங்க கடைசியாக அவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் 500 கடைகள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள நல்ல வேவ் லெங்க் நல்லா இருந்தது. நேரடியாக சட்டசபையில் நேரடியாகவும் அவங்க எனக்கு நிறைய பதில் சொல்லியிருக்காங்க. அதே நேரம் காரிடர்லேயும் அவங்கள்ட்ட நான் நிறைய பேசியிருக்கேன். அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நானும் அவங்கள ஒரு தாய் மாதிரி எனக்கு அவங்கள பார்ப்பேன். அவங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எங்கள் அம்மாவுக்கு அடுத்தபடியாக நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் பார்த்துருக்கேன். அந்த ஆளுமை கிட்ட யாருமே கிட்ட நெருங்க முடியாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சோனியா காந்தி அவர்களோடும் நீங்கள் பயணம் செஞ்சுருக்கீங்க. அவங்க கூட மறக்க முடியாத கான்வர்சேஷன்லன்னா அவங்க கூட பேசின ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருக்கா? அவங்க அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கான்வர்சேஷன் நிறைய பேசியிருக்கேன். ஒன்று எனக்கு எப்பயுமே அடிக்கடி அது ஞாபகம் வரும். நான் போய் சில நேரம் சொல்லுவேன், இந்த மாதிரி இப்படிலாம் கொஞ்சம் இது பண்ணுறாங்க, ஒரு அநாகரிகமாக சிலர் இப்படி நடந்துக்கிறாங்க. மற்ற சூழ்நிலைகள்லாம் சொன்னது போக இது சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, யூ ஷுட் ஹாவ் அ பஃபலோ ஸ்கின் அப்படிம்பாங்க. சொல்லுவாங்க, பாலிட்டிக்ஸுங்கிற அரசியலுங்கிற தளம் என்பது அப்படி தான், தோல் வந்து ரொம்ப எருமை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது, அப்போ தான் தாங்க முடியும் இதெல்லாம். அதனால் யூ ஷுட் ஹாவ் அ பஃபலோ ஸ்கின் அப்படிம்பாங்க. இது அடிக்கடி வந்து நிற்கும் எனக்கு முன்னாடி. இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் கட்சி மாறின உடனே நிறைய திமுக காங்கிரஸ்னு நிறைய விமர்சனங்கள் ரொம்ப மோசமாலாம் பண்ணாங்க. எனக்கு உடனே அந்த அம்மையார் சொன்ன அட்வைஸ் தான் ஞாபகம் வந்தது, யூ ஷுட் ஹாவ் அ பஃபலோ ஸ்கின் அப்படின்ட்டு. ஓகே, லெட் மீ ஹாவ் அ பஃபலோ ஸ்கின். ரொம்ப அதை பொறுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப
அதாவது எப்பயும் இல்லாத சொல்லணும்னா கொடுமையெல்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்தது, ரொம்ப அசிங்கமாலாம் விமர்சனங்கள். அதை கடந்து செல்வோன்ட்டு அப்படி நாம் இதையும் தாண்டி நம்ம செல்வோம், நிச்சயமாக இதையும் கடந்து செல்வோம், வெற்றி பாதையை அடைவோம் அப்படிங்கிறத ஒரு உறுதியாக மனசுக்குள்ளே ரொம்ப கவலையும் வருத்தமும் ஆழமான காயங்களும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனாலுமே வந்து இப்போ ஒரு 5 கட்சி மாறி வந்த ஒரு ஆணாக இருந்தால் ஒரு கட்சியோட தலைவராகவே ஆக்கிடுறாங்க. அதே ஒரே ஒரு கட்சி பல ஆண்டுக்கு பிறகு நான் ஆசைப்பட்டு சரி அந்த கட்சி வந்து ஒரு நாட்டோடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சியாக இருக்குது, பிரதமர் ரொம்ப உயர்ந்த மனிதராக இருக்கார், பெண்களுக்கு முக்கியத்துவம் தராரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பார்வையோடு நான் பாஜகவில் வந்து இணைஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு கட்சி தான் மாறி வந்திருக்கேன். அதுக்கே இவ்வளோ விமர்சனம் ஓன்று விமர்சனம் பண்ணி இன்றைக்கும் விமர்சனம் பண்ணி திட்டிக்கிட்டு இப்படிலாம் உட்காந்துருக்காங்க. அதனால் இப்போ நம்ம பெண்ணாக இருக்கிறதுனால அவங்க டேக் இட் ஃபார் கிராண்டட் இவங்களுக்கெல்லாம். இதுவே 5 கட்சி மாறி வந்த ஒருத்தர் தான் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கார். ஆனால் அவரை தலைவரே ஆக்கிட்டாங்க இல்லையா? அவரெல்லாம் எந்த விமர்சனமும் யாருமே பண்ணுறதில்ல பெருசாக. அப்போ ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் இங்கே இருக்கு இல்லையா? அதுதான் பார்க்க முடியுது. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை இவங்களுக்குலாம் என்ன ரொம்ப பிடிக்கிறதுனால விமர்சனம் பண்ணுறாங்களா, பேசிகிட்டே இருக்காங்களா, அதுக்காக ஒருவேளை நம்மளை ரொம்ப பிடிச்சி விட முடியாமல் ரொம்ப மனசு வருத்தத்தோட திட்டுறாங்களா? சரி, அப்படி வேணால் எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் வேலையே எடுத்துக்குவோம். நாம் ஏன் இந்த விமர்சனங்களை மோசமாக எடுத்துக்கணும்? இப்போ நம்ம சகோதரி நம்ம வீட்டை விட்டு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அந்த சகோதரியை திட்டுவோம், தீப்போம். அந்த மாதிரி நினச்சி இவங்க திட்டுறாங்க போல் இருக்கு பாச மழையில். இதெல்லாம் சரி, நம்ம பாசமலர் அண்ணன்களாக இருப்பாங்க, என்ன திட்டி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். என்ன வேணால் திட்டுங்கய்யா, எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்கிறேன், நாட்டுக்கு எது நல்லதோ அந்த பயணத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப பெரியவங்க அப்படிங்கிறது நம்மளை நாமளே இது பண்ணிக்கிறோமே தவிர, நான்வெஜ் பண்ண தெரியாது. நான்வெஜ் வந்து சாப்பிட தெரியும் நல்லா, ஆனால் செய்ய தெரியாது. நீங்கள் வந்து பொலிட்டீஷியன், லாயர் இதெல்லாமே நம்ம ப்ரொஃபஷன் பேஸ்டு, நம்ம நாலேஜ் பேஸ்டு. இது எமோஷன் பேஸ்டு.